ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பால் அடிக்கிறேன். பல செருப்பால் கரப்பான் பூச்சிகளையும் இந்திய தேர்தல் அதிகாரியும் போலியான முதலமைச்சரையும் இவிஎம் மிஷினில் வெற்றி பெறுபவன் எவனாக இருந்தாலும் அவன் போலியான முதலமைச்சர். எப்படி ஒரு 7 நாளைக்குள்ள ஒரு கரப்பான் பூச்சி உருவாகி நாங்களாம் வெட்டியாக சுற்றுறீங்க இவ்வளோ பேர் இருக்கோம்னு காமிக்கிறான்ல, வெட்டியாக சுற்றுற எச்சிக்கல்ல நாய்கள், படித்த நாய்கள் காலேஜு ஸ்கூலுகளை போய் என்னங்கடா எங்களை படிக்க வைத்து வெட்டியாக சுற்ற வச்சுருக்கீங்க, ஒரு நீதிபதி எங்களை கேவலமாக பேசுகிறான், இந்த நிலையம் மேலும் மேலும் எங்களை மாதிரி படிக்கிற முட்டாள்களாக உருவாக்குறாங்களா, தொழில்நுட்ப மாணவர்களாக உருவாக்காமல் கெடுத்தது கல்வித்துறை. நீதிபதி தற்கூரிகள், கரப்பான் பூச்சிகள் அது வாட்டுக்கு தெரியுதுங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதற்கு நீ என்ன செய்யணும்? நீ படித்த ஸ்கூலை போய், நீ படித்த காலேஜை போய் எச்சியக்காரி பூண்டு துப்பணும். இந்தியாவில் இருக்கிற கல்வி மந்திரிகளை செருப்பாலேயே அடிக்கணும். இந்தியாவில் இருக்கிற பாடத்திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் படித்து முடித்தா அவன் எந்த வேலை வேணுமென்றாலும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவனாக ஆக்க வேண்டும். ஒரு போலீஸுக்காரன் ஒரு சமன் அனுப்பும்போது ஜெயபாண்டிக்கு, ஜெயபாண்டி உனக்கு சமன் அனுப்பியிருக்கேன் வெள்ளிக்கிழமை வாங்கிக்கேன்னு சொல்ல ஞாபகப்படுத்தாமல், எனக்கு வெள்ளிக்கிழமை நான் அந்த லெட்டரை வாங்கி அந்த லெட்ரு வர்றது எனக்கு தெரியாது. ஆனால் படித்த எச்சிக்கல்ல நான் என்ன பண்ணுறான், போலீஸுக்காரனாக இருந்துக்கிட்டு செல்லூர் காவல் நிலையத்தில் லெட்ரு, ஜெயபாண்டி உனக்கு சமன் அனுப்பிச்சிருக்கேன், எங்களுக்கு அனுப்பத்தான் தெரியும், அனுப்பியாச்சு. ஏண்டா நீ அனுப்புகிற தபால் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு திறக்கும்? தபால் ஆஃபீஸு 9:30 திறக்கும். 9:30 மேலே தான் அந்த கட்டை பிரிப்பான். அப்போ நீ என்ன சொல்கிற? 10 மணிக்குள்ளே ஆஜராகணும் அப்படின்னு சொல்கிற. யார்? கேஸு கொடுத்தது நான். கேஸு கொடுத்தவனே ஆஜராகணும்னு சொன்ன பிராத்தல் செல்லூர் காவல் நிலையத்தையும் இதில் நான் தெரியப்படுத்தியிருக்கேன், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதுக்காக அடிக்கிறேன்னா, ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறான்னா, என்னுடைய சொத்தை வச்சு நான் ரிப்போர்ட்டு கொடுத்துருந்தேன், என்னையவே விசாரிச்சுட்டு எனக்கே இது அனுப்புகிறான், நோட்டீஸ், செல்லூர் காவல் நிலையம். என்னுடைய சொத்து பிரச்சனைக்காண்டி நான் போகல. என்னைய மாதிரி எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது விஜய் ஆட்சி லஞ்சம்லாம் ஒழிக்கிறாங்க, அது ஒழிக்கிறாங்க, இது ஒழிக்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் நம்மளும் போய் இந்த கேஸை கொடுப்போம். இது ஓகேவாக இருந்தால் எல்லாமே ஓகே. நம்ம இவ்வளோ பெரிய முயற்சியான ஆளை ஏமாத்துறான்னா சாதாரண சாமானியர்களை எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும் என்ற கருத்து கணிப்புக்காக என்னுடைய மாணவர்களும், சார் நீங்கள் போய் ரிப்போர்ட்டு கொடுங்க சார், தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணுன்றோம், விஜய் ஆட்சி நல்லா ஆட்சின்னு சொல்லி என்னுடைய மாணவர்கள் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க, நீங்கள் போய் சாதாரண பொதுமக்கள் மாதிரி நீங்கள் வாட்டு கொடுங்க, லெட்ரு மூலமாக அனுப்பிச்சி விடுங்க. கொடுத்தாலும் கூட இல்லைன்றுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒன்று அனுப்புங்க, கமிஷனருக்கு ஒன்று அனுப்புங்க, செல்லூர் காவல் நிலையத்துக்கு ஒன்று அனுப்புங்க, சம்மந்தப்பட்ட பேச்சியம்மா சின்னசாமிக்கு அனுப்புங்க, அனுப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த லெட்ரு அக்னாலஜ்மெண்ட் கார்டில் வாங்கிட்டோம்னு சொல்லி கூட எனக்கு ஃபோன் பண்ணலை. நான் 5ஆவது மாதம் அனுப்பிட்டு 6ஆவது மாதம் போய் கேட்குறேன், திங்கக்கிழமை 1ஆம் தேதி, என்னங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கையெழுத்து போட்டுலாம் வாங்கியிருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு பதிலும் வரலன்னு. பிறகு கூப்பிடுவோம், நாங்கள் லெட்ரு மூலமாக அனுப்புவோம்ட்டு. சரி நம்பர் ஏதாவது செல் நம்பர் கொடுங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. இல்லை நாங்களே கூப்பிடுவோம், லெட்ரு அனுப்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னா. லெட்ரு அனுப்பிட்டேன், ஆனால் ஃபோன் பண்ணலை. அந்த ஃபோனு ஏன் பண்ணலைன்னு கேட்டதுக்கு, உங்கள் இதில் ஃபோன் இல்லைங்க அப்படின்ட்டான். அந்த அதிகாரியுடைய நம்பரும் பார்த்துக்குருவோம். செல்லூர் காவல் நிலையம். இந்த 3 நம்பரும் நான் சனிக்கிழமை 10 மணிக்கு போனேன். வெள்ளிக்கிழமை 10 மணி சொல்லியிருந்தாங்க, நான் சனிக்கிழமை 10 மணிக்கு போயிருந்தேன். அந்த 10 மணிக்கு போகும்போது எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்கள் நீங்களே, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற மட்டும் நீங்கள் பார்த்தாலே
தெரிஞ்சுக்கிருவீங்க. ஓகே, இது எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஒருவனுக்கு சமன் அனுப்புகிறேன் என்றால் எதிர்பார்ட்டிக்கு அனுப்பலாம். நீங்கள் நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். என்னைய 10 மணிக்கு வர சொல்கிறீங்க. அந்த லெட்ரு எனக்கு தபால் ஆஃபீஸிலேருந்து எனக்கு கிடைச்சா தான் நான் வர முடியும். நீங்கள் பதில் சொல்லி, ஜெயபாண்டி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி வேகமாக ஓடி போய் தல்லாவளம் தபால் ஆஃபீஸில் போய் லெட்டரை வாங்கிக்கிட்டு வேகமாக 10 மணிக்குள்ள செல்லூர் காவல் நிலையத்துக்கு கூடியாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும். அந்த ஃபோன் கூட பண்ணவில்லை. இதில் பாருங்கள், 10 மணின்னு டைம் சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமைண்டு அறிவிச்சிட்டு அன்றைக்கி நான் போகலன்னு போகிறது. இந்த ஃபோன்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி, ஜெயபாண்டி வெள்ளிக்கிழமை ஆச்சு, 10 மணி ஆயிடுச்சு, எங்கே இருக்க அப்படின்னாலும் நீ கேட்டிருக்கலாம் ஃபோன் பண்ணி. இந்த 3 நம்பர்லேருந்து கூப்பிடவில்லை. அதனால தான் விஜய் ஆட்சி ஒரு மானங்கெட்ட ஆட்சி என்று அடிச்சிருக்கேன். என்னுடைய இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேண்டும் என்று. இந்த இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பு நடந்திருந்தால் நேரம் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த முதலமைச்சர் மலட்டு பையமாய் உக்காந்துருக்கான். அட தேவடியாளுக்கு பிறந்தவனே விஜய், ஆம்பளையாக இருந்த என்றால் நேரடி ஒளிபரப்பில் என் மேல் வழக்கு தொடு. நேரடி ஒளிபரப்பில் 2 பேர் சவாலாக நின்றுக்கிடுவோம். நீ முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க உன்னால் தகுதி இல்லை, தரம் இல்லை, தெம்பு இல்லை. உனக்கு எதுக்குடா பதவி? அதனால் நீ பதவியேற்று 75 நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் நீ 75 நாட்களுக்குள் பதவி விலகு. இல்லைன்னா அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்யி. என்னுடைய செல் நம்பர், இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. யார் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அவங்கவுங்க சொந்த நம்பரை காமிச்சிருங்க. இது என்னுடைய நம்பர் தான். இதுக்கு கால் பண்ணிங்கன்னா சைபர் கிரைமீட்டர் இருக்குது. என்னுடைய செல்லு 4 செல்லு. தருமபுரியில் ஒரு செல்லு, மதுரையில் 3 செல்லு சைபர் கிரைமீட்டர் இருக்குது. அதனால் தற்காலிகமாக எங்கள் அக்காவுடைய சிம்மில் வாங்கியிருக்கிறேன். ஆதார் கார்டை கொடுத்து, எங்கள் அக்காவுடைய ஆதார் கார்டை கொடுத்து, எந்த வழக்கறிஞராவதும் நான் செய்தது தப்பு என்றால் நேரடி ஒளிபரப்பில் நிரூபிக்கப்பட்டால் நான் 1,70,000 அவங்களுக்கு கட்ட தயார். நான் படிக்கிற பிள்ளைக்கு 75 நாளைக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி விலகி 75 நாளைக்குள்ளே நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். ஆகையால் 75 நாளைக்குள்ள விஜய் எவங்கிட்ட கடை வாங்குவியோ, நீ எவன் உருவாக்கினானோ அவங்ககிட்ட கடை வாங்கி இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் பதவி ஏற்று 75 நாட்களுக்குள் நீ பதவி விலக வேண்டும். உன்னுடைய கூட்டணி ஆட்சிகளும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எவனவென்றால் முதலமைச்சர் ஆக்கிடலாம், ஆனால் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும். ஜெயபாண்டி ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டும் இல்லை, உலக சயின்டிஸ்ட்டு, அங்கீகாரமான சயின்டிஸ்ட்டும் இல்லை. ஜெயபாண்டி முதலமைச்சரும் இல்லை, ஜெயபாண்டி பிரதமரும் இல்லை, ஜெயபாண்டி இந்தியா பணக்காரனும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள், அமெரிக்காவில் இருக்கிற விஞ்ஞானிகள், இந்த படித்த கரப்பான் பூச்சிகளும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வைரல் ஆக்குங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நிரூபிக்கிறேன்னா இல்லை இந்த கரப்பான் பூச்சியா அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இந்தியா பிரதமரான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.